வணக்கம். ஓம் நம சிவா. இன்னைக்கான பதிவு லக்ன வாரியா லக்னங்களுடைய சிறப்புகளை தொடர்ச்சியா ஒவ்வொரு லக்னங்களுக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு சிம்ம லக்னம். சிம்மம் சூரியனுடைய ராசி. சிம்மத்துல சூரியன் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வலுவை அடைவார். தத்துவார்த்தத்துல சிம்மம் நெருப்பு தத்துவம். சூரியன் இந்த வீட்டுல ஆட்சி மூல திரிகோண வலு அடைகிறதோட மேசத்துல அவர் உச்சம் அடைவார். சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க எதிலையும் தான் முதன்மைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமும் செயல்பாடும் செயல்திறனும் கொண்டவர்களா இருப்பாங்க. துணிகரமான செயல்திறனுடைய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. தான் எடுக்கும் முடிவுகள்ல பின்வாங்காத தன்மையும் குணமும் கொண்டவர்களா இருப்பாங்க. தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குணமும் இயல்பும் உடையவர்களா இருப்பாங்க. எதிலும் பின்வாங்கும் குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்காது. எதையும் துணிகரமா ஒரு கை பார்த்துடலாம், செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறவே பிடிக்காது. ஸோ தன்னுடைய சொந்த காலில் சொந்த முயற்சிகள்ல சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் உடையவர்களா இருப்பாங்க. சூரியன் அரச கிரகம் அப்படிங்கிறதுனால அரசு சார்ந்த துறைகள், அரசியல் தொடர்பு, அரசியலில் உயர் பதவி வகிப்பது ஆர்வமும் அமைப்பும் உடையவர்களா இருப்பாங்க. சிம்மம் சுபத்துவமா இருக்கும் பொழுதும் சூரியன் வலுவா இருக்கும் பொழுதும் இயற்கையாகவே அரசியல் சார்ந்த தொடர்புகள் அமைப்புகளை இயற்கையாகவே ஒருவர் கிடைக்கும். ஸோ இந்த லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் சூரியன் இந்த ராசிக்கு அதிபதியா வர்றதுனால அரசு சார்ந்த தொடர்புகளும் பெரும் பதவிகளும் வகிக்கும் நபர்களா இருப்பாங்க. அரசு சார்ந்த துறைகள்ல பணியாற்றும் நபர்களாகவும் அதில் ஆர்வமும் ஆசையும் உடையவர்களா இருப்பாங்க. பிரைவேட் ஜாப்ஸா இருந்தாலும் செய்யற வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எப்பொழுதும் தன்னை அதில் தனித்துவமாக காட்டிக்கொள்ளும் குணமும் செயல்திறனும் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளும் ஆற்றலும் வேகமும் உடையவர்கள். சுறுசுறுப்பும் செயல்திறனும் உடையவர்கள். சிம்மம் நம்மளுடைய விழா எலும்பு, அதாவது வயிற்றின் மேல் பகுதியை குறிக்கிறதுனால அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறும் பித்த சம்பந்தப்பட்ட கோளாறும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் சந்திரனும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தசையும் குரு தசையும் சந்திர தசையும் நன்மை செய்யும் நல்ல திசையாகவும், புதன் சூரியனை நண்பராக கருதுவதனால புதன் தசையும் நல்ல யோக பலன்களையும். தசை சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அவயோக கிரகம் அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு அவர் பகைவர் அப்படிங்கிறதுனால தீய பலன்களையும், சுக்கிர தசை பகைவர் அப்படிங்கிறதுனால மத்தியம பலன்களையும் கொடுக்கும். ராகு கேதுகள் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னக்காரங்க சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது இயற்கையாகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.